السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அவுலியாக்கள் இறை நேசர்களுடைய நேசர்களாக நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வும் ரசூலும் பிரியப்படக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த உருவத்திலிருந்தும் வெளியாக்கி அதை எனக்கும் தங்களுக்கும் உலக மக்களுக்கும் நன்மை தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நாங்கள் எல்லாரும் துவா செஞ்சுக்கணும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்புமிக்க பெரியோர்களே, ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு இஷா தொழுகைக்கு பின்பு சுன்னத் தொழுகைக்கு பின்பு வித்ரு தொழுகிறோம். வித்ரு தொழுவது வாஜிப், கட்டாயம். வித்ரில் 3வது ரக்காயத்தில் குனூத் ஓதுறதும் வாஜிப். அதாவது அன்றைய நாளின் கடைசி தொழுகை, கடைசி ரக்காயத்து, காலையிலிருந்து தொழுகையில் கடைசி ரக்காயத்தில் கிராஅத்தெல்லாம் முடித்த பின்னாடி கடைசியாக தக்பீர் கட்டி குனூத் ஓதுவதை வாஜிபாக ஆக்கியிருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் நம்ம அலட்சியம் காட்டக்கூடாது, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வனஸ்தஹ்தீக வனஸ்தக்ஃபிருக வனுமினு பிக வனதவக்கலு அலைக். ஒரு சில ஹதீஸ்களில் ஓரிரண்டு வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், சில வார்த்தை விடுபட்டு இருக்குது. பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. இந்த குனூத்தே ஹஜ்ரத் சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லுவார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிப்பு செய்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. எல்லா ஃபிக்ஹ் கிதாபுகளும் இருக்குது. ஹதீஸ் கிதாபுகளில் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில், பைஹக்கியில் இடம்பெற்ற குனூத். அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வனஸ்தஹ்தீக வனஸ்தக்ஃபிருக வனுமினு பிக வனதவக்கலு அலைக வனுஸ்னி அலைக்கல் கைர குல்லஹு வனஷ்குருக வலா நக்ஃபுருக வனஹ்லஉ வனத்ருக்கு மன் யுஃப்ஜிருக. அல்லாஹும்ம இய்யாக நஅபுது வலக நுஸல்லி வனஸ்ஜுது வஇலைக நஸ்ஆ வனஹ்ஃபிது வனர்ஜு ரஹ்மதக வனக்ஷா அஸாபக இன்ன அஸாபகல் ஜித்த பில் குஃபாரி முல்ஹிக். இந்த குனூத்தை நம்ம எல்லாரும் ஓதணும். யாருக்கும் மனப்பாடம் இருக்குல்ல, மனப்பாடம் இருக்குல்ல, மனப்பாடம் இல்லைன்னாலும் மனப்பாடம் பண்ணிக்கணும். எப்படி அல்ஹம்து சூராவை மனப்பாடம் பண்ணுறோமோ, எப்படி அல்ஹம்து சூராவை மனப்பாடம் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த குனூத்தையும் மனப்பாடம் செய்து கட்டாயமாக ஒவ்வொருவரும் ஓத வேண்டும். ஓதுவது வாஜிப். அப்படி இந்த குனூத்து மனப்பாடம் ஆகவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அல்லது வேறு ஏதாவது துவாக்கள், தெரிந்த துவாக்களை ஓதிக்கலாம். அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதைத் வஆஃபினா ஃபீமன் ஆஃபைத். என்ன துவா ஞாபகம் இருக்கோ ஓதிக்கலாம். ஆக துவாவும் ஓதுறது
இந்த குனூத்துக்கு பகரமாக வேற துவாக்கள் ஏதாவது ஓதுவது வாஜிப். இதை தர்க்கு செய்தால் சஜிதா சஹு கட்டாயம். அந்த அளவுக்கு அதில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக, ரப்பே உன்னிடத்திலேயே நான் உதவி தேடுகிறேன். இஸ்திஆனத் சொல்லு, வாங்க பதில் சொல்லு. அன்பர்களே, அல்லாஹும்ம இய்யாக நஅபுது வ இய்யாக பெருமானம் தக்பீர் கட்டணும்னு சொல்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக, இறைவா உன்னிடத்தில் தான் நான் உதவி தேடுகிறேன் என்று முதலில் சொல்கிறார். மற்றெல்லாம் பின்னாடி. எடுத்தவுடனே இஸ்திஆனத்தை அல்லாஹ் மட்டும் வைக்கிறாங்க. இஸ்திஆனத்னா உதவி தேடுதல். உதவி தேடுதல் அல்லாஹிடத்திலே மட்டுமே தான் தேட வேண்டும். இய்யாக நஸ்தஈன், உன்னிடம் மட்டுமே தான் உதவி தேடுகிறேன் அப்படின்னு. சூரா ஃபாத்திஹால அல்லாஹ் குர்ஆனை ஆரம்பிச்சோன்னா முதல்ல அல்லாஹ் கேட்குற துவாவும் அதுதான். முதல்ல அல்லாட்ட குர்ஆனில் அல்லாஹ் செய்யக்கூடிய விண்ணப்பம் என்னங்க? இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅபுது, உன்னை வணங்குகிறோம். அடுத்து இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். அல்லாட்ட நம்ம கேட்குற துவாவும் அதுதான். குர்ஆனில் தொழுகையில் முதல்ல அல்லாட்ட நம்ம கேட்குற துவாவும் அதுதான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இதுதான் தொழுகையிலையும் முதல்ல அல்லாட்ட கேட்குறோம். அதே துவா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய பொழுதின் கடைசியிலே அல்லாட்ட காலையில் ஃபஜர்லையும் இய்யாக நஸ்தஈன் தான் ஆரம்பிச்சிங்க. முடிக்கும் போதும் அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக, உன்னிடத்திலே தான் உதவி தேடுகிறோம் என்று சொல்லி முடிக்க சொல்லி தர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சொல்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு மனிதன் இபாதத்தே இலாஹியாவில் ஷிர்க் வைக்க மாட்டான். மூமினான ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் இய்யாக நஅபுதுல மாசிவல்ல அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களில் போய் இபாதத் செய்து ஷிர்க் வைக்க மாட்டான். ஷிர்கே ஜலி இந்த மனுஷனை விட்டு போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் தஆலா மூமினான முஸ்லிமான மக்கள் அல்லாஹ் அல்லாதவைகளே தன்னுடைய வணக்கத்துக்குரியவனாக ஆக்க மாட்டார்கள், வணங்க மாட்டார்கள், வணங்க தகுதி உள்ளவர்களாக எண்ணவும் மாட்டார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இரண்டாவது ஷிர்க் இருக்குங்க, ஷிர்கே ஹஃபி. இதில் ஏராளமான மக்கள் மாட்டிக்கிறாங்க. என்னங்க அது? அதில் உள்ள தௌஹீத் கொஞ்சம் சிரமமானது தான். இதுக்கு பேர் தௌஹீதே ஃபிஇலி என்று சொல்லுவார்கள். தௌஹீதே ஃபிஇலி அர்த்தங்க ருபூபியத் வ இஸ்திஆனத்தே இலாஹியாவில் மாசிவல்லாவை அல்லாஹ்வோடு இணையாக்குவது, அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகளை இணையாக்குவது. அதாவது அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் தன்தானே சுயமாக நமக்கு நன்மையோ தீமையோ செய்யும் என்று எண்ணுவது, அதற்காக அதனிடத்திலே சென்று முத்தவஜ்ஜி ஆவது. அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் நமக்கு அணுவளவேனும் அல்லாஹ்வுடைய குவத் இல்லாமல் நமக்கு நன்மையோ தீமையோ செய்யும் என்று எண்ணுவது. இது அல் குஃப்ரு ஃபில் அஷ்ஷிர்க் ஃபில் இஸ்திஆனத் அஷ்ஷிர்க் ஃபில் ருபூபியத். நல்லா விளங்க, இந்த ஷிர்க்கு நரகத்துக்கு கொண்டு போகிற ஷிர்க் இல்லை, ஷிர்கே ஜலி இல்லை. இதுக்கு பேர் ஷிர்கே ஹஃபி என்று சொல்லுவது, மறைமுகமான ஷிர்க். இந்த ஷிர்க் என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்தில் நெருங்க விடாமல் தடுக்கும், தரஜாத்துக்களை தடுக்கும். ஏன் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குது? இது ஷிர்க்குன்னு நம்ம சொன்னோன்னு தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொல்கிறாங்க இதெல்லாம் ஷிர்க்கு, அல்லாத விட்டு உதவி தேடுறது ஷிர்க்குன்னு. நம்ம அப்படி சொன்னோன்னு நினச்சிக்காதீங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவன் என்ன சொல்கிறான்? அல்லாத சிருஷ்டிகள்கிட்ட உதவி தேடுறது ஷிர்க்கு. ஆகவே நீங்கள் நாவரஜமான்ட்ட போய் காதிர் வலி முராது ஹாசில், யா முஹியுத்தீன் முராது ஹாசில், முஹியுத்தீன் நிஜமானே உதவி செய்யுங்க, தெரிஞ்சுங்களா? யா சாஹிபன் நாகூர் குல்லி நாசிரி, யாவூரஜமானே உதவி செய்யுங்க, எனக்கு உதவியாளர் ஆகிவிடுங்கன்னு சொன்னால் உடனடியாக அவன் ஷிர்க்கு முஷ்ரிக்கா போயிட்டான், இஸ்லாத்தொட்டு வெளியே ஏறிட்டான், கபூர் வணங்கியா போயிட்டான், அவன் காஃபிரா போயிட்டான். அவன் பள்ளிவாசலை போய் தொழக்கூடாது, அவன் பின்னாடி தொழக்கூடாது, ஆனால் அவன் பிள்ளை மட்டும் கல்யாணம் முடிச்சுக்கலாம். அப்போ நீ காஃபிர்னு சொன்னால் நீ இது வரைக்கும் தௌஹீத் ஜமாத்தை அறிவிப்பு செய்யும் ஒரு தெம்புள்ள திறமையுள்ள ஒரு ஆம்பளையாக இருந்தா விளைஞ்சுங்களா? உண்மையிலே இன்னும் சொல்ல போனால் வேணாம், அசிங்கமான வார்த்தையை சொல்ல வேணாம், உண்மையிலே தெம்புள்ள ஆம்பளையாக இருந்தால் சொல்லு,
தௌஹீத் ஜமாத் அவங்கெல்லாம் காஃபிர் என்று முடிவாயிருச்சு, முஷ்ரிக் என்று முடிவாயிருச்சு. யாரு? தர்காவுக்கு போறவங்க எல்லாம், தர்கால போய் உதவி கேட்டவங்க எல்லாருமே முஷ்ரிக் என்று முடிவாயிருச்சு. அதனால யாரெல்லாம் அப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்திருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் அவங்க எல்லாம் திருமணம் முறிஞ்சு போச்சு, காஃபிருடைய பிள்ளை திருமணம் முறிஞ்சு போச்சு. எனவே உடனடியாக அவர் திருமணத்துக்கு வெளியே வர வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு செய்யும். முத்திடுவானவங்க முத்தி புரிஞ்சுங்களா? இப்போ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? தர்காவுக்கு போனா ஷிர்கு, ஊதுபத்திக்கு ஏற்றினா ஷிர்கு, சந்தன குணம் தூக்குனா ஷிர்கு, கொடி ஏற்றினா ஷிர்கு. அட பாவிகளா! யா சாஹிபன் நாஹூரி குல்லி நாசிரி, யாயு சாஹிப் நாகூர், நாகூர் எஜமானே எனக்கு உதவியாளராக ஆகிவிடுங்கள், குல்லி நாசிரி எனக்கு உதவி செய்யுங்கள் கூப்பிடுறாங்க. யா சாஹிபன் நாஹூரி குல்லி நாசிரி இஸ்ஸம்இ வல்லா வஹுஸ்னில் பாசிரி சொல்ல மாட்டேங்கிறீங்க. அபிதூலி உமரின் லாபி உமரின் காசிரி யா சாஹிபன் ஜி மறந்து முடிச்சிருக்கு. அபிதூலி உமரின் லாபி உமரின் காசிரி யா மஜ்மஅல் கைராத்தி அப்துல் காதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சாஹிபுன் நாகூர், நாகூர் எஜமானே, குல்லி நாசிரி எனக்கு உதவியாளராக நீங்கள் ஆகிவிடுங்கள். என் உடல் உறுப்புகளிலேயும் என் கண்ணிலேயும் என் காதிலேயும் ஆரோக்கியம் பெறுவதற்கு உதவியாளராக நீங்கள் இருங்கள். அபி தூரி உமரின் லாபி உமரின் காசிரி எனக்கு எல்லாம் நீண்ட வயசை கொடுக்கணும், இந்த வயசு சின்னதாக இருக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் துவா செய்யுங்க, உதவி செய்யுங்கள் எனக்கு. யா யா மஜ்மஅல் கைராத்தி அப்துல் காதிரி அப்படின்னு கேட்டாங்க. ஜி மஹீனாண்ட அவங்க என்ன சொல்லணும்? யா சையதி யா ரசூலல்லாஹி குது பியதி, யா சையதி என்று யார்? என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே. யா சையதி யா ரசூலல்லாஹ் குது பியதி என் கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். மாலி சிவாக வலா அல்வி இலா அதி உங்களை தவிர எனக்கு வேறு கதியே இல்லை, நீ வேறு யாரிடத்திலும் என்னை ஒப்படைத்து விடாதீர்கள். யார்கிட்ட உதவி தேடுறாங்க? ரசூலோட உதவி தேடுறாங்க, நாகூர் எஜமான்ட்டு போய் உதவி தேடுறாங்க. ஜி மஹீனாண்ட உதவி தேடுறாங்க. யா முஹியத்தீன். இப்போ இதெல்லாம் குஃப்ரு, ஷிர்கு, வழிகேடு. ஏன் அல்லாஹ் இருக்கும்போது இவங்கள்ட்ட போய் உதவி தேடுறீங்க? அதான் அல்லாஹ் இருக்கிறானே. யா அல்லான்னு கூப்பிடுறீங்க, நான் சாஹிபன் நாகூர்னு கூப்பிடுறீங்க. அந்த சாஹிபன் நாகூரி அல்லாஹ் தானே கூப்பிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ்னு ஏன் கூப்பிடுறீங்க? அந்த ரசூலுல்லாவே அல்லாஹ் தானே கூப்பிட்டாங்க. உதவி அல்லாஹ் இருக்கும்போது ஏன் சிறுஷின உதவி தேடுற? கேட்கறதுக்கு இனிமையா இருக்குல்ல, ரொம்ப கரெக்டாக தௌஹீதுல கரெக்டாக சொல்றாரு. சொல்றதுங்க அவர் கேட்குற நியாயம் தானேங்களே. அதில் அப்பாவிங்க போய் ஏமாந்துடுறாங்க. கரெக்டாக சொல்றாரு அவர். அல்லாஹ் தான் இருக்கிறான், அல்லாஹ் இல்லையா மொத்தமாக போயிட்டான். அல்லாஹ் ஹயாத்தை தான் இருக்க. யா அல்லாஹ் கூப்பிட வேண்டியதானே. ரஹ்மான், யா அல்லாஹ்னு கூப்பிடு, யா ரஹ்மானு கூப்பிடு, யா ரஹீம்னு கூப்பிடு. ஏன் யா முஹியத்தீன், யா நாகூரி, யா தப்லி ஆலம் பாதுஷா, யா இப்ராஹிம் பாதுஷான்னு ஏன் கூப்பிடுற? யா ஷேக், யா முஹியத்தீன், அப்துல் காதர் ஜீலானி, ஏன் எஜமான் பேர் சொல்லி சொல்ற? கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குல்ல. அவன் அப்படிதான் இதை வழி கெடுக்கிறான் எல்லாத்தையும். ஆகவே அப்படி கூப்பிட்டால் அது குஃப்ரு, ஷிர்கு, வழிகேடு. அப்படி கூட்டம் காஃபிரா போயிட்டான். ஆனா அவன் பொண்ணை மட்டும் கல்யாணம் முடிச்சுக்கலாம். திருட்டு பயில அது தலா கூட்டுன்னு சொல்றான். முதல்ல நீ அது சொல்லி பாரு ஃபர்ஸ்ட். அது ஒத்துக்க மாட்டான். விளைஞ்சா இல்லைங்களா? சரி, இப்போ இது குஃப்ரா ஷிர்கா? நல்லா கவனிங்க. அல்லாஹ் அல்லாத மற்ற சிருஷ்டிகளை வணங்குவது ஷிர்கே ஜலி, இபாதத்தில் ஷிர்க் வைக்கிறது. அல்லாஹ் அல்லாத சிருஷ்டி ஒரு வணங்கினான், மஅபூதாக ஏற்றுக்கொண்டான், வணங்கும் தெய்வமாக சொன்னான், அது தெய்வமாக இருப்பதற்கு தகுதி உடையதா மனதிலே நினைத்தான், அது குஃப்ரு. அல் இராதத்து பில் குஃப்ரு குஃப்ரு. குஃப்ரை நினைச்சாலே குஃப்ரு தான். எப்படி வர்ற வருஷம் பழனிக்கு மொட்டை போடலான்னு இருக்கேன்னு நினைச்சான். இப்போ போடல, இப்போ போடலாம் இல்லைங்க, வர்ற வருஷம் போடலான்னு நினைச்சான். நவுது பில்லாஹ். இப்பவே காஃபிரா போயிட்டான். ஏன்? அந்த பழனியில் இருக்கிறவருக்கு ஒரு சக்தி இருப்பதாகவும் அவர் உனக்கு உதவி செய்ய முடியும் என்றும் நீ கருத்துக்கிறாய். முடிஞ்சு போச்சு. நீ இப்பவே காஃபிரா போயிட்டான். நவுது பில்லாஹ். நினைச்சாலே காஃபிர். இராதத்து பில் குஃப்ரு குஃப்ரு. குஃப்ரு செய்ய நாடுவதே காஃபிர் தான். விளைஞ்சுங்களா? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானார். விளைஞ்சா இது குஃபர். வணக்கத்தில் ஷிர்க் வைக்கிறது.
இஸ்திஆனத் உதவி தேடுவதில் ஷிர்க் வைக்குதல். அடுத்த பாயிண்ட், அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் நமக்கு உதவி செய்யும் என்று கருதி உதவி தேடலாமா? இது ஒரு கேள்வி. நான் ஒரு ஜமான்ட கேட்கலாமா அப்படின்னா நல்லா கவனிங்க. அல்லாஹ் அல்லாத எந்த சிருஷ்டிகளும் சுயமாக தன்தானே நமக்கு எந்த உதவியும் செய்யாது என்பது ஈமான். ஏன்? குவத்து அடங்கலும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அன்னல் குவத்தை, அனைத்து குவத்துக்கும் சொந்தக்காரன் யாரு? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஆட்டமும் அசைவும் ஒரு சிறு சக்தியும் கிடையாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் கொண்டே தேவை. அல்லாஹ்வுக்கு தேவை. குவத்து அல்லாஹ்வுக்கு சொந்தம். யாரு சாஹிபே குவத்தா இருக்கிறானோ அவன் தான் சாஹிபில் அஃபாலா இருக்க முடியும், செயல்படுபவனா இருக்க முடியும். ஏன்? செயல்படுவதற்கு குவத்து தேவை. பாருங்க, இந்த தஸ்பீஹ் ஆடுறதுக்கு என்ன வேணும்? குவத்து வேணும். தானா ஆடுமா? இது ஆடாது. இப்ப தானா ஆடுதுங்களே, தானா ஆடுத மேல உங்க கை பிடிச்சிருக்குதுங்க. தானா எப்படிங்க ஆடும்? தஸ்பீஹ் தானா ஆடாது, மேல ஒரு கை பிடிச்சிருக்கு, அந்த கையில குவத்து இருக்குது, அது ஆட்டுது. இந்த தஸ்பீஹ் ஆடுது. ஆட்டுவித்தால் ஆடுகின்ற மையத்தாய் மாறிக்கும். இது ஆட்டுவிக்கப்படுகிறது தஸ்பீஹ். ஆட்டுவிப்பவன் ஒருவன் இருக்கிறான். அப்ப குவத்துக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆட்டுவித்தால் தான் ஆட்ட முடியும். அப்ப நாம எல்லாருமே எப்படிப்பட்டவங்க? வெறும் மஜ்பூர். தஸ்பீஹ் எப்படி ஆடுதோ அது மாதிரி மௌலா தாலா நம்மளை ஆட்டு விற்கிறாங்க. தஸ்பீஹ் மேல பிடிச்சு ஆடுறோம். அல்லாஹ் தஸ்பீஹ் கூட ஐநா இருக்கிறான். நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் அவன் தான் இருக்கிறான். அவனுடைய உஜூது கொண்டுதான் நம்ம சூரத்து காட்சி அளிக்குது. ஆகவே நம்மோடு இருந்து தன் குவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். கூட இருந்து வெளிப்படுத்துறாங்க அல்லாஹ் தஆலா. கை ஆடுதுன்னா கை கூட அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய உஜூது இருக்குது. உஜூதுல குவத்து இருக்கு. அந்த குவத்தை கொண்டு கை ஆடு. ஷேகனா சொல்லுவாங்க, இப்ப நாம மலம் ஜலம் சுத்தம் செய்து கொள்கிறோம், நம் கையிலே தண்ணி ஊற்றி கழுவிக்கிறோம். முடியாம போயிடுறாங்க, கை கால் சலாமத்தா இல்லாம படுத்த படுக்கையா போயிடுறாங்க. அவங்க யாராவது மற்றொருவர் வந்து தண்ணி ஊற்றி கழுவி விடுறாங்க. பிறந்த குழந்தை தன் சுய தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்ளும் வரையிலேயும் அம்மா தண்ணி ஊற்றி கழுவி விடுறாங்க, மலஜல தேவைகள் இருந்தாங்கன்னா. இப்போ என்ன அர்த்தம் கேட்டால், அந்த குழந்தைக்கு அன்ஃபுஸுல குவத் இருந்தாலும் அதை கொண்டு அல்லாஹ்வுடைய தேவையை பூர்த்தி செய்யல. ஆஃபாக்களை வெளியிலிருந்து குவத்தை அல்லாஹ் வெளியாக்கி, வெளியில ஒரு கையில வெளியாக்கி தண்ணி ஊற்றி அவங்க கழுவி விடுறாங்க. அப்புறம் அல்லாஹ் கையில கால குவத்து கொடுத்துட்றான், அறிவு கொடுத்துட்றான். இவர் அன்ஃபுஸில கொண்டே தேவையை பூர்த்தி ஆகிடும். முதிய பருவம் வந்துடுது, முடியாமல் போயிடுது. இப்போ திரும்ப அல்லாஹ் வெளியிலிருந்து அவர் தேவையை பூர்த்தி செய்கிறான். ஆஃபாக்கிலிருந்து, வெளியிலிருந்து. நிஜமா துவா செய்வாங்க, யா அல்லாஹ், நான் வாழும் காலமெல்லாம் என் குவத்தை கொண்டு அன்ஃபுஸிலிருந்தே என் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொண்டு, என் உணவு உண்ணுதலும் என் கையால் உள்ள வேண்டும், என் சுத்தம் செய்து கொள்வதும் என் கைகளால் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதுவரை என்னை வாழச்சி. அது எப்போ முடியாமல் போய் விடுகிறதோ, அந்த ஹரம், அந்த முதுமை பருவம், பிறரின் தயவை கொண்டுதான் வாழ முடியும் என்ற பருவம் இருக்கிறது, அதை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்வாயா. ஏன்னா பெற்ற தாய் முகம் சுளிக்காமல் குழந்தைக்கு அவர்கள் சுத்தம் செய்வார்கள். 2 மாதம் 3 மாதம் குழந்தை மலஞ்சலம் கழிச்சிட்டாங்க, தாய் முகம் சுளிப்பாங்களா? அப்படியே ஊடெல்லாம் புரண்டு அதிலே புரளுவான், நஜீஸ்லேயே புரளுவான். அப்படியே தூக்கி அப்படி ஒரு முத்தம் வேற கொடுத்துக்குவாங்க கல்வீட்டுகளுக்கு. அப்படி ஒரு முத்தம் வேற கொடுத்து, கண்ணு ராசா வேலை வச்சுட்டியா வாடா அப்படின்னு கொண்டு போய் சுத்தமாக சோப்பெல்லாம் போட்டு கழுவி அப்புறம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அத்தா கையில். அப்போ தான் அத்தா வந்து வாங்கி அவரு முத்தம் கொடுப்பாரு அத்தா. அவர் அத்தா அது பையன் வீட்டுக்குள்ளேயே 1-2 கல் போட்டுருந்தோன்னா அவங்க வெளியே போயிடுவார். உன் பையன் என்ன செஞ்சிருக்கான் பாரு அப்படின்னு போயிடுவார். சுத்தம் பண்ணுவாங்க. அந்த முகப்பத்தை அல்லாஹ் கொடுக்குறான், குழந்தை மேலே பாசத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அந்த பாசம், அந்த பிரியம் இருக்குது, அதை அவன் முகம் சுளிக்காமல் வேலை செய்வார். ஆனால் நீ 70-80 வயசு ஆயிடுச்சு, இப்போ உன்னுடைய மலம் தளம் சுத்தம் செய்யக்கூடியது வேற ஒருத்தர் பொறுப்பில் இருந்துச்சுன்னா முகம் சுளித்து கொண்டு செய்வார். இன்னும் போகாமல் கிடக்குது. சித்தாவளத்தும் ஒரு பாத்தியா ஓதி வேணா 2 ரூபா எக்ஸ்ட்ரா பார்த்து மட்டன் வாங்கியாவது பாத்தியா ஓதி இருக்கலாம். பீஃப்லாம் வேணும், மட்டன்லேயே பாத்தியா ஓதிடலாம் முடியாது. போகாமல் கிடக்குது, நம்ம கழுவ வேண்டியிருக்கு அப்படின்னு மனசு சொல்லணும். வெளியில் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வெளியில் சொன்னாலும் அவன் உள்ள கல்வி என்ன சொல்லும், போனால் பாத்தியாவது ஓதிடலாம், கடன் கூட வாங்கியாவது ஓதிடலாம், சிறப்பாக ஓதிடலாம், கடைக்கு போக மாட்டேங்குது என்ன செய்யுது அப்படின்னு மனசுக்குள்ளார உள் மனதிலே ஒரு வெறுப்பு இருக்கும்.
எல்லாருக்கும் இல்லாட்டி சில பேருக்கு அது இருக்கும் பை இல்லைங்களா. அதனால பெருமானார் துவா செய்யும்போது கூட சேர்த்துக்கிறாங்க, யாரெல்லாம் அந்த தள்ளாத பருவத்தை விட்டும் அவனிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். வர அவுது பிக்கமின் ஹரம் வர இன்னொரு துவால வன் அவுது பிக்கமின் அறுதலில் உமுர், முதிய பருவத்தை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொருத்தர் பெருமானார் அல்லாம் யாரெல்லாம் என் ஹயாத்தா நீ வச்சிருக்கிற காலமெல்லாம் என் கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், கை கால் வேலை செய்யணும், அந்த மாதிரி வச்சிரு எல்லாம். மத்தினா பி அபுசாரினா வ அஸ்மாயினா வ குவத்தினா மா ஹைத்தனா, நீ ஹயாத்தா எங்களை வச்சிருக்கிற காலமெல்லாம் என் சலாமத்தா வச்சிருந்தா அப்படியே கொண்டு போயிரு கபருக்கு. இப்படி துவா செய்றாங்க பாருங்க. அல்லாஹ் அது எவ்வளோ பெரிய சாதாரண துவா நினச்சிங்களா? அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட போய் கேட்கு. ஒரு அம்மா என் குடும்பத்தில் படுத்தபடிக்கையாக இருந்தாங்க. எண்பத்தஞ்சு வயசு இருக்கும். அந்த அம்மா பார்க்கறதுக்கு நான் என் குடும்பம் சொந்தக்காரங்க தான் பார்க்கறதுக்கு நான் போகும்போதெல்லாம் அந்த அம்மா சொல்லுவாங்க, நினைஞ்சுங்களா கண்ணு எனக்கு மௌத்து வரணும்னு துவா செய்யுமா சீக்கிரமா, இப்போவே சொல்லுவாங்க. அது பேசிட்டு வந்துருப்பேன், கண்ணு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராவு, வெள்ளிக்கிழமை நாள் மூத்தா போனால் சார் நல்ல சீதேவியான மூத்துன்னு சொல்லுவாங்க. நைட்டு இன்னைக்கு வேலைக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை வருது, அல்ல இன்னைக்கு ராவோட ராவா மூத்தா போயிடணும், துவா செய்யுங்க. இன்னைக்கு நைட்டு இல்லாட்டி விடிஞ்சு பகலில் வெள்ளிக்கிழமையாவது மூத்தா போகணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை மூத்தா போகக்கூடிய விசேஷமான அல்லாவுடைய அருள் இருக்குது என்று ஹதீஸுகளில் வருது. அதனால பெரியவங்களாம் துவா செஞ்சுருக்கிறாங்க. ஹதீஸிடுங்க என்னென்ன, அல்லாஹும்ம அமித்னி ஃபீ லைலத்தில் ஜும்ஆத்தி அவ் ஃபீ நஹாரிஹா, யா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளி இரவு என்னை மூத்தாக்கு, அல்லது வெள்ளிக்கிழமை பகலிலாவது என்னை நீ மூத்தாக்கு அப்படின்னு துவா செஞ்சுருக்கிறாங்க. அந்த வெள்ளிக்கிழமை மூத்தா போகிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நன்மை. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்கும் அந்த வெள்ளிக்கிழமை நசீபாக்குவானாக. அது ஒரு பெரியவங்களுடைய ஒரு நல்ல பழக்கம். ஆனால் வெள்ளிக்கிழமை மூத்தா போனால் தான் மன்னிக்கப்படும், மற்ற 6 நாள் மூத்தா போனால் மன்னிக்கப்படும் அப்படிலாம் அர்த்தம் இல்லைங்க பாய். ஹதீஸில் பெருமானார் வெள்ளிக்கிழமை மூத்தாவை பற்றி சில சிறப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால விளைஞ்சா இல்லைங்களா, அப்படியே என்னமா துவா சொல்லுவாங்க, இன்னைக்காவது வெள்ளிக்கிழமை வருது, நைட்டு வியாழக்கிழமை, இன்னைக்கு மூத்தா போகிறதுக்காவது ஒரு துவா செய்யுமா என் கண்ணு என்ற ஹதீஸில் வருது. திருமதி ஷரீஃபுடைய சஹியான ஹதீஸ் இது. அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, மாமின் முஸ்லிமின் யமூத்து யௌமல் ஜும்ஆத்தி அவ் லைலத்தில் ஜும்ஆத்தி இல்லா வகாஅல்லாஹு ஃபித்னத்தல் கப்ரி, ஒரு மோமினான மனிதன் வெள்ளிக்கிழமை பகலிலோ அல்லது வெள்ளிக்கிழமை இரவிலோ மூத்தா போனால் கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுகிறார் என்று பெருமானார் சொன்னதாக திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ். அது அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தின் எல்லாருக்கும் நசீபாக்குவானாங்க. அந்த மாதிரி நல்ல மூத்து அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் கொடுப்பானாங்க. இல்லைங்களா, லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாசமனத்தோட மூத்தா போய்ட்டு, வாசமனத்தோட மூத்தா போய்ட்டு நல்லாயிருக்கும், அப்படியே நான் துவா செய்ப்பா அப்படின்வாங்க. நான் அன்றைக்கி டெய்லி போய் பார்க்குறது பேசுகிறது உண்டு அவங்கள. அவங்க துவாவுக்காக வேண்டி ஒரு நாள் துவா செய்வாங்க, ரொம்ப நேரம் துவா செய்வாங்க. ஒரு தடவை சொல்கிறாங்க, அவங்க வீட்டு குடும்பத்தில் யாராவது மூத்தா போய் செய்து அவங்க போய் இன்னொரு மூத்தா போயிட்டான்னு சொன்னால், பாருவா நல்லபடியாக களிமாவோடு போய் சேர்ந்துட்டாரு, நானும் அந்த எனக்கு அந்த மூத்து வர மாட்டேங்குது, நானும் நல்லபடியாக களிமாவோடு போய் சேரணும், துவா செய்ப்பா. எப்போ பார்த்தாலும் ஒரே துவா தான், ஏன்னா களிமாவோடு போய் சேரணும், களிமாவோடு போய் சேரணும், களிமாவோடு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் போய் சேரணும், துவா செய்யுங்க, துவா செய்யுங்க. அல்லாஹ் அக்பர். எல்லாம் அவன் நீண்ட வயசை கொடுத்து அந்த நல்லபடியாக அவன் பார்த்தாங்க, எல்லாம் அடக்கமாக்கலாம் வச்சுங்களேன். இப்போது அதனால நீண்ட வயதை எதிர்பார்ப்பதை விட உடல் சலாமத்தோடு என்னை நீண்ட வாழ செய்கிறப்பே, ஆனால் நான் வாழும் காலமெல்லாம் கண் பார்வையோடு காது கேட்கும் தன்மையோடு என் உடல் கைகால் சலாமத்தோடு என்னை வாழச்சு. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருந்த துவாக்களில் ஒரு துவா. இதுக்கு நீ வச்சு பேச்சு கொடுக்கல, ஐயாக்க நஸ்தஈன் ஆரம்பிச்சு சொல்ல மாட்டேங்க, குறுக்காலுக்கு இந்த பேச்சு வந்துச்சு மூத்த பற்றி. சரி, மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்துருவோம். அப்போ இஸ்திஆனத் உதவி தேடுதல். அப்போ ஷிர்க் ஜலீனா என்னங்க, அல்லாஹ் அல்லாத மாசிவல்லாக்களை வணங்குவது ஷிர்கே ஜலி. ஷிர்கே ஹஃபீனா என்ன, அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் தன்தானே சுயமாக நமக்கு ஏதேனும் செய்ய முடியும் என்று கருதினால் அது ஷிர்கே ஹஃபீ, மறைவான ஷிர்க். அது ஷிர்கே ஜலி அல்ல. ஒரு மூமினான மனுஷன் அவன் கல்புல உறுதி இருக்கும், என்ன இருக்கும், அல்லாஹ் அல்லாத யாருக்குமே குவத்து கிடையாது. யார்கிட்ட வேணா கேளுங்க, சக்தி அடங்கலும் யாருக்கு சொந்தமானது, அல்லாஹ் சொந்தமானது. அனைத்து சக்திக்கும் உரியவன் யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான் சக்திக்குரியவன்.
அப்ப அனைவரிலும் இருக்கக்கூடிய சக்தி யாருங்க? லா ஹவுல வலா குவத்த. அப்ப அல்லாஹ்வுடைய குவத்து கொண்டு தான் நான் வேலை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய குவத்து கொண்டு தான் நான் இயங்குகிறேன். வதஹர்ரகத் பி ஷஃபதாஹு, அந்த மூமினுடைய 2 உதடுகளும் என் குவத்தை கொண்டு தான் அசைந்தது. அல்லாஹ் சொல்றான். ஒரு மூமின் அல்லாஹு அல்லாஹ் திக்ர் செய்யறான்னா நான் தான் உதட்ட அசைய வச்சேங்கிற அல்லாஹ் சொல்லிச்சாங்க. குவத் எனக்கு சொந்தங்கிறான். யாரு சாஹிபு குவத்தோ அவன் தான் வேலை செய்ய முடியும், அவன் தான் சாஹிபுல் அஃஆலா இருக்க முடியும். யாரு சாஹிபுல் அஃஆலோ அவன் தான் நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். அப்ப நன்மை செய்யவும் தீமை செய்யவும் என்ன தேவை? குவத் தேவை. குவத்துக்கு சொந்தக்காரன் யாரு? அப்ப நன்மை தீமை யாரு தான் செய்ய முடியும்? லா நாஃபிய ஃபில் வஜூதி இல்லல்லாஹ். கொஞ்சம் அந்தமா சொல்லுங்களேன். லா வார ஃபில் வஜூதி இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர யாரும் நன்மையும் செய்ய முடியாது, அல்லாஹ்வை தவிர யாரும் தீமையும் செய்ய முடியாது. இது ஒரு மூமினுடைய அகீதா. இந்த அகீதாவை மனசிலே வைத்துக்கொண்டு ஒரு மூமின் யாரிடத்திலும் சென்று உதவி கேட்பது தப்பே இல்லை. அப்துல் மாஸ்து இந்த மிஷின் கொடுங்க அப்படின்னு கேட்டேன், போனாங்களே உதவி தான் கேட்டிருக்கிறேன், தப்பு இல்லை. ஏன்னா என் கல்வியில் அவர் எந்திரிக்கவும் முடியாது, அவர் கொடுக்கவும் முடியாது, பொருளும் அவரது கிடையாது, அவர் தருவதற்கு சக்தி கையிலும் இல்லை, அவர் காலிலையும் இல்லை என்ற உணர்வு என் கல்வியில் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு வெளிரங்கத்திலே ஒரு உதவி செய்யுங்கள் என்று சிருஷ்டிகள்கிட்ட கேட்டால் அது ஷிர்க் அல்ல. எது ஷிர்க்? அல்லாஹ்வுடைய குவத் இல்லாமல் இவர் தன் சுயமாக தன் குவத்தை கொண்டு தானே உதவி செய்ய முடியும், நன்மை தீமை செய்ய முடியும் என்று எண்ணிக்கொண்டு கேட்டால் ஷிர்க். அதுவும் ஷிர்க் ஜலி இல்லை, ஷிர்க் கபிதான். அல்லாஹ்வே நபிமாரிலே கேட்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்னது? இது கால ஈசா இப்னு மரியம் லில் ஹவாரியீன மன் அன்சாரி இலல்லாஹ், எனக்கு உங்களை உதவி செய்பவர் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார். யாரு? இவன் அல்லாஹ் தவிர மற்றவங்க உதவியாளராக கூப்பிட்டால் ஷிர்க். இவன் கருத்துப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் காஃபிரா போயிட்டாங்க, முஷ்ரிக்கா போயிட்டாங்க. இந்த திருட்டு பை தௌஹீத் சொல்றானே, இந்த திருட்டு தௌஹீதுக்காரன் இருக்கணும்ல, இவங்க கருத்துப்படிக்கு இந்த அயோக்கிய பெயருடைய கருத்துப்படிக்கு என்ன வச்சு பை? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அல்லாத உதவி தேர்னாங்களா? அல்லாஹ் அல்லாத உதவி செய்ய நினைச்சாங்களா? இப்ப அவங்க என்ன ஆயிட்டாங்க பை? இவங்க அவர்களும் முஷ்ரிக்காக ஆகிவிட்டார்கள். மன் அன்சாரி இலல்லாஹ், எனக்கு உதவி செய்பவர்கள் யார்? அல்லாஹ் கேட்க வேண்டியதானே? யா அல்லாஹ் உன்சுர்னி, ரப்பே எனக்கு உதவி செய்வாயாகன்னு கேட்க வேண்டியதானே? யாரு? ஈசா அல்லாஹ்ட்ட பேசுறாங்களா? அல்லாஹ்ட்ட பேசுறத விட்டுவிட்டு யார்கிட்ட கேட்டாங்க? தன்னுடைய சஹாபாக்கள் தன் தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களில் யார் எனக்கு உதவி செய்வீர்கள்? ஷிர்க். அல்லாஹ் விட்டுவிட்டு மஹ்லூக் கேட்குறாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஷ்ரிக்கா போயிட்டாங்க இவன் கருத்துப்படிக்கு. இவன் ஒருத்தன் தான் பச்சை தௌஹீத், இவன் ஒருத்தன் தான் பச்சையான தௌஹீத் இருக்கான், நபியே ஈசா. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்னன்னு? ஐயுக்கும் யஅதீனி பி அர்ஷிஹா, பல்கீசுடைய சிம்மாசனம் இங்கிருந்து சுமார் 1000 கிலோமீட்டருக்கு அந்தான இருக்கு, உங்களிலே யார் அதை கொண்டு வந்து தருவது? உதவி கேட்டது யாருங்க? ஏன் இவங்க சக்தி இல்லையா? யா அல்லாஹ் பல்கீசுடைய சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வந்து தருவாயாக அல்லாஹ் கேட்க வேண்டியதானே? தன் தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களில் யார் பல்கீஸ் அம்மாவுடைய சிம்மாசனத்திற்கு கொண்டு வந்து தருவது? அங்கே ஒரு ஜின்னு இருந்துச்சு, அந்த ஜின்னு சொல்லுச்சு, கணக்கு போட்டு 1000 கிலோமீட்டர் எப்படி மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், இது ஒரு 3 மணி நேரம் போகிறது, 3 மணி நேரம் வர்றதுக்கு கணக்கு போட்டு சாயந்தரத்துக்குள்ளே இந்த சபை கலைவதற்கு முன்பு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அவங்க சொன்னாங்க பத்தாது, இன்னும் சீக்கிரமாக வேணும். அப்போ அங்கே ஒரு மனிதர் இருந்தார், அவர் ஜின்னு இல்லை. ஜின்னு எதை நம்புச்சு? தன் குவத்தை நம்புச்சு. தான் சக்தி உடையவன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம், இங்கேருந்து எப்படியும் போனாலும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும். அந்த அரிசை பேர்த்து எடுக்கணும், கையை விட்டு நோண்டி பேர்த்து எடுத்துனா வலிமையானது தானே, பேர்த்து எடுத்து தூக்கிட்டு வரணும், அப்படியே கொண்டு இங்கே வைக்கணும், எப்படியும் கணக்கு போட்டு இவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிச்சார், எஸ்டிமேட் சொல்லுது. காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாபி, அங்கே ஒரு மனிதர் இருந்தார், கிதாபிலிருந்து இல்மு கொடுக்கப்பட்டவர். என்ன இல்முங்க? தஜதுது அம்சாலுடைய இல்மு கொடுக்கப்பட்டவர். அந்த இல்மு விளங்கியிருந்தார் அவர். ஆனன் ஃபானன் தான். அல்லாஹ் உஜூது
அவனுடைய இல்மில் தோற்றங்களை காட்டுது. ஒரு வினாடி காட்டுது, மறு வினாடி அழிஞ்சிருது. ஃபனாவும் ஒரு பக்காவும் ஒரு வினாடி தான், ஃபனாவும் ஒரே வினாடி தான். ஃபனா பக்கா, ஃபனா பக்கா, ஃபனாவுக்கு பின் பக்கா, பக்காவுக்கு பின் ஃபனா. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அந்த இடத்துல ஃபனாவாக்கி விட்டு இந்த இடத்துல பக்காவாக்கும்படி அல்லாட்ட முத்தவஜியானாங்க. அங்க ஃபனாவாயிருச்சு, அடுத்த நொடி இங்க பக்காவாயிருச்சு, கண் சிமிட்டும் நேரத்துக்கு முன்னாடி. இது எதுக்காண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க? பொண்ணு முன்னாடி வச்சிருச்சு, மனிதன் கொண்டு வச்சுட்டார். யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த வலி, அல்லாஹ்வுடைய நேசர், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தில் இருந்த வலியுல்லா. அவருக்கு என்ன சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்? 1000 கிலோமீட்டருக்கு அந்தான இருந்த பல்கீஸ் அம்மாவுடைய சிம்மாசனத்தை அரிஷ பல்கீஸை கண் சிமிட்டும் நேரத்திலே கொண்டு வந்து முன்னாடி வைக்கிற திறமை அல்லாஹ் கொடுத்துட்டான். இது சுலைமான் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் அன்பியா, அவர்களுடைய உம்மத்தில் உண்டான வழிமாறலுக்கு என்ன திறமை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்? கண்ணுக்கு எட்டாவது தூரத்தில் உண்டான அரிஷே அல்லாஹ் இருக்குது, அல்லாஹ்வுடைய அரிஷே, அதை கண் சிமிட்டு நேரத்தில் முன்னாடி கொண்டு வச்சுறான். கண் சிமிட்டும் நேரத்தில் முன்னாடி கொண்டு வச்சிடறாங்க. மைனை ஹக்கு மௌஜூத் வர், எனக்கு உஜூத் எனக்கு சொந்தம் இல்லை, சிஃபாத் எனக்கு சொந்தம் இல்லை, அஃஆல் என்னதில்லை, ஆசார் என்னதில்லை, நீ நவுந்துக்கோ. ஒரு நிமிஷம் கண்ணை மூடித்தோட முன்னாடி போலதான் இருக்கும். ஃபர்ஷே ஸமீன் பி அர்ஷே, ஜப் யார் சாத் ஹை, எஜமா எப்ப கூட இருக்கிறானோ இந்த பூமியும் அரிஷா மாறி இருந்தா. இந்த உம்மத்தே முஹம்மதியார் உண்டான வழிமார்கள் கண் சிமிட்டும் நேரத்திலே அரிஷமு அல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்தார். சரிம்மா, இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, அரிசியை கொண்டு வருவது யாருன்னு கேட்டாங்கல்ல, என்னது உதவி தேடி விட்டார்கள். ஆனால் சுலைமான் இவங்க கருத்துப்படிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முஷ்ரிகா, கபரு வணங்கி, கபரு முட்டி நினைச்சிங்களா? இந்த கூ முட்டி சொல்றாரு, அவர் கபரு முட்டி ஆயிட்டாங்க. யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்களும் இவங்க கருத்துப்படிக்கு முஷ்ரிகா போயிட்டாங்க. நபிமார்கள்லாம் போயிடுறாங்களா இந்த மாதிரி? கடைசியா அல்லாஹ் சொல்ற பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சாரல்லாஹ். அதுல ஆயிட்டு ஈமான் பண்ண மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளர்களாக இருங்கள். கூனு அன்சாரல்லாஹ் கமா கால ஈஸா இப்னு மரியம் அல் ஹவாரி மன் அன்சாரி இலல்லாஹ். இப்ப கடைசியில் அல்லாஹ் உதவி தேடுற நிலைமைக்கு வந்துட்டான். அங்க போய் இங்க போய் கடைசியில் உதவி தேடுற நிலைமைக்கு யார் வந்துட்டா? அல்லாஹ்வே வந்துட்டான் ஹுசூர். இப்ப அல்லாஹ் சொல்றான், மன் அன்சாரி யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சாருல்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சாருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு உதவியாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள், உதவி செய்யுங்க அல்லாஹ்வுக்கு. கேட்கறது யாரு? அல்லாஹ். போச்சா? அல்லாஹ் முஷ்ரிகா போயிட்டா. கடைசியா இதுவரைக்கும் நபிமாரெல்லாம் முஷ்ரிகா போனாங்க, இப்ப அல்லாஹ்வே முஷ்ரிகா போயிட்டான். ஏன்? அல்லாஹ்வுக்கே எனக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை, நான் தான் அல்லாஹ் தானே, நான் யாருக்கு உதவி செய்ய அல்லாஹ்வுக்கே அவன் தெரியல பாருங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா தௌஹீத் ஜமாத்தை சேரல. ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவனே இப்ப முஷ்ரிகா போயிட்டான். கூனு அன்சாரல்லாஹ், அல்லாஹ் உதவியாளர்களாக ஆகுங்கள். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், வருதுல, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். நாம அல்லாஹ் உதவி செஞ்சு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இப்போ உதவி தேடுறான் பாருங்க அல்லாஹ் தஆலா. உதவியாளர்களாக ஆகிவிடுங்களேன். கூனு அன்சாரல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய அவங்க யாரு இருக்கிறாங்களா? உதவி செய்யுங்களேன்னு தேடுறது யாருங்க? அல்லாஹ். அடா பாவிகளா, உதவி தேடுவது யா முஹியத்தீன் சொன்னாலே சேர்த்துனா. இப்போ அல்லாஹ் முஷ்ரிகா போயிட்டான், நபிமாரில் முஷ்ரிகா போயிட்டாங்க, அவுலியாக்கள் முஷ்ரிகா போயிட்டாங்க. அந்த ஷிர்கில் நாங்களும் உட்காந்துக்கிறோம். போ, நீ தௌஹீத். எங்க ஷிர்கு சொர்க்கம் கொண்டு போகக்கூடிய ஷிர்கு, உன்னுடைய தௌஹீத் நரகம் கொண்டு போகக்கூடிய தௌஹீத். உன் தௌஹீத் நீயே வச்சு சாவு. எப்படி கொண்டு போறாங்க மக்களை மயக்கிறான் பாருங்க. அல்லாஹ் இருக்கும் போது எதுக்கு நீங்க போய் சிருஷ்டிகள்கிட்ட கேட்குறீங்க? பாய், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அல்லாஹ்ட்ட கேட்கும்போது கேட்கிறோம், சிருஷ்டிகள்கிட்ட கேட்கிறோம். அல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்கறது ஷானை தன்சீல கேட்கறது, சிருஷ்டிகள்கிட்ட அல்லாஹ் தான் இருந்து உதவி செய்யறான்னு கேட்கறது ஷானை தஷ்பீல கேட்கறது. அப்ப ஷானை தன்சீலையும் அல்லாஹ் கேட்க சொன்னா, ஷானை தஷ்பீலையும் கேட்க சொன்னா அல்லாஹ் தஆலா சொன்னா. ஏன் கேட்க சொன்னா அல்லாஹ் தஆலா? இவருடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக வேண்டி. ஷானை தஷ்பீலி நான் தான் வர்றேன்னு காட்டுறதுக்காக வேண்டி. தன்சீல மட்டும் நான் இல்ல, தஷ்பீலி நான் தான் இருக்கிறேன்னு கேட்கறதுக்காக. பெருமானசன் கேட்கறாங்க, இந்த மாதிரி எதிரிகள் வந்துட்டாங்க பத்ர், உங்களை யாரெல்லாம் தயாரா இருக்கிறீங்க வாங்க. உன்ன சஹாபி இந்த யா ரசூலல்லாஹ்,
நீங்கள் தான் எதாக இருந்தால் அல்லாட்ட கேட்க சொன்னீங்களே, எதிரிகள் வந்துட்டு இருக்கிறாங்க 1000 பேர், அல்லா அப்படின்னு கேட்டால் அல்லா தாலா ஒரு நிமிஷத்தில் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் அந்த எதிரிகள் மக்கா குறைஷிகள் 1000 பேர் அழிச்சிடுவானா இல்லையா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட கேட்டாங்க? அல்லாட்ட கேட்டாங்க. யாரெல்லாம் இங்கே எதிரிகளை அழிச்சிட அல்லான்னு கேட்டாங்க. அம்மா ஆதுன் சர்சரின் ஆத்தியா, ஒரே காற்றை சுழல் காற்றை கொண்டு அல்லா சுத்தி தலைவேற முண்டாவேற பிச்சு எடுத்துட்டான். அம்மா சமூக தாகியா, விளைஞ்சுங்களா? சமூக கொடுத்தார்கள், இடி முழக்கத்தை கொண்டு அழிக்கப்பட்டார்கள், இடி ஓசையை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். நூஹ் நபியை கொடுத்தார்கள், ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தையாரா, யா அல்லாஹ் பூமியில ஒரு மனுஷனை கூட காஃபிர்களை விட்டு வைக்காதன்னு கேட்டாங்க. வெள்ளத்தை கொண்டு அல்லாஹ் அழிச்சான். இந்த சம்பவத்தை குர்ஆன்ல நீங்க தானே நபியை சொன்னீங்க, இந்த பத்ருக்கு எங்களுக்கு கூப்பிடுறீங்களே, அல்லாட்ட கேளுங்களேன், ஒரே நிமிஷம் அல்லாஹ் அழிச்ச வேலை முடிச்சு நாம் பிறகு நிம்மதியாக முஸ்லீமா உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களே சஹாபாக்கள். ஏன் சாண தன்சீல மௌலாவை பார்த்தீங்க, இப்போ தஷ்பீல பாருங்க. இது வரைக்கும் தன்சீல பார்த்தீங்கல்ல, இப்போ தஷ்பீல பாருங்க, நாஃபியதார் ஹக்னு பாருங்க. தெரிஞ்சுங்களா? நாஃபிஉன் ஜல்ல ஜலாலு அல்லாதான், தாருன் ஜல்ல ஜலாலு அல்லாதான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை நீங்கள் அப்படி பார்த்தீர்கள், இப்படியும் பாருங்கள், வாங்க போருக்கு போலாம் கூப்பிட்டது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் யாருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தௌஹீத் ஜமாத்துக்கு மாத்தமா பேசுறாங்க, நீங்க முஷ்ரிக்கா போயிட்டீங்கன்னு சொல்லவே இல்லை. நாங்க வர்றோம் யார் ரசூலல்லாஹ். இங்க இருந்து போறாங்க. ஃபலம்மா தராத்தில் ஜமான் கால, ரெண்டு கூட்டமும் பார்த்து, ஹாதாமா ஆதனல்லாஹு வ ரசூலுஹு, இதுதான் எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் வாக்குறுதி அளித்தாங்களே, வந்துட்டாங்க பாருங்க. ஜி எடுங்க. வலம்மார அல் முஃமினூன அல் அஹ்ஸாப், சஹாபாக்களை கூப்பிட்டு கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போறாங்க. எதிரிகள் அணிவகுத்து நிற்கிறார்கள், கடுமையான ஆயுதங்களோடு நிற்கிறார்கள். சஹாபாக்கிட்ட ஆயுத பலம் இல்லை, கம்மியான ஆயுதங்கள் இருக்கு, கொஞ்சம் பேரும் ஆட்களும் கொஞ்சமா இருக்கிறாங்க. எதிரிகள் நிறைந்து நிற்கிறார்கள். பார்த்த உடனே சஹாபாக்களுக்கு பீதி கிளம்பியதுன்னு சொல்லல, அப்படிதானே வர்றாங்க. இவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. இவங்க ஆயுதம் இல்லை, அவங்கள்ட்ட ஆயுதம் நிறைய இருக்குது. பலம், குதிரை இல்லை, இவங்கள்ட்ட குதிரை இல்லாம குதிரை இருக்கு, ஒட்டகம் இல்லை ஒட்டகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. வாட்கள் அம்பு மின்னுது. பார்த்த உடனே பயம் வரணுமா வராதா? உடனே மூமின்களுக்கு எல்லாத்துல சொல்றான், இப்ப காட்டுறான் பாருங்க எல்லாத்துல. நமக்கும் சஹாபாக்களுக்கு வித்தியாசம். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி? மிஸ்வாக் எப்படி செய்வது. இவன் முன்மாதிரி என்ற உடனே எதை எடுத்துக்கிறான் பை? மிஸ்வாக் எப்படி செய்வது, சுருமா எப்படி போடுவது, தாடி எப்படி வைப்பது, முழங்காலுக்கு கீழே எப்படி ஜுப்பாவை போடுவது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி முழங்காலுக்கு கீழே ஜுப்பா போட்டாங்கன்னு இந்த ரிவாயத்தை நான் பார்க்கல. அபா கீழே வரைக்கும் போட்டாங்க, அதான் போட்டிருந்தாங்க. இப்படி முழங்கால் வரைக்கும் கட் பண்ணி ஜுப்பா போட்டாங்கன்னு நான் பார்க்கல ரிவாயத்து. இது ரசூலில் போட்ட ஜுப்பா மாதிரி தெரியல. இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை, சட்டைக்கு பேர் தட்டைக்கு கொஞ்சம் கௌரவம் தான். ஆனால் சில கால் வரைக்கும் தான் போட்டிருந்தாங்க. அபா இப்படி கட் பண்ணி ஜுப்பா போட்டாங்களா தெரியாது. இதெல்லாம் சுன்னத்தே ரசூல். வலகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. அதுக்கு அடுத்த ஆயத்து வாயா, எதுக்கு முன்மாதிரின்னு? பலம்மார அல் முஃமினூன அல் அஹ்ஸாப், இந்த மூமின்கள் எதிரியுடைய படையாக திரண்டு வந்திருக்கக்கூடிய காஃபிர்களை கண்ட பொழுது காலு சொன்னார்கள், இங்கே நாம நமக்கு தாக்கு பிடிக்க முடியாது. லா தாக்கத்தனல் யௌம ஜாலூத்த வ ஜுனூதிஹி, ஜாலூத்தையும் ஜுனூதியும் அவள் படையை விட்டாலும் ஏற்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை, உரா ஓட்டம் அப்படி சொல்லல. காலு சொன்னார்கள் சஹாபாக்கள், எங்கள் உயிரடைய சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்கள் கண்மணி சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹாதாமா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு, இதோ இவர்கள் தான் அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவர்கள். வஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் ரசூலும் உண்மையைத்தான் சொன்னார்கள். இது ஷான தஷ்பீஹ். இது பார்த்த உடனே அவர்களுக்கு வஸாதஹும் இல்லா ஈமானம் வ தஸ்லீமா, அவருடைய ஈமான் பல மடங்காக ஆகிவிட்டது, அவருடைய அர்ப்பணிப்பு அல்லாஹ் தலை சாய்தல் பல மடங்காக ஆகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம் வந்துருச்சு, எதிரில் கண்டவன ஆனந்தம் வந்துருச்சு, மகிழ்ச்சி வந்துருச்சு, ஈமான் ஜோஷ் வந்துருச்சு அவங்களுக்கு. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
என்ன சொன்னாங்க? வா இப்ப வா நிரூபிச்சு காட்டுக்கு. இப்ப வா தன்சீல தன்சி அல்லாஹ் அல்லாண்டே தஸ்பீஹ்ல பாரு, பாருங்க வா யாருன்னு பாரு, அங்க ஷூது செய். சாப்பாட்டுல ஷூது செய்யற, வடையில சமோசால ஷூது செய்யற, வடையை நமக்கு கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்ல வடையை நன்மை செய்யக்கூடியவன், வடையிலிருந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவன், வடையை கொண்டு நம்ம தேவை பூர்த்தி செய்யக்கூடிய யாரும் இல்லை, இல்ல சமோசாவை கொண்டு தேவை பூர்த்தி செய்ய யாரும் இல்லை, இல்ல எதிரி வந்து அங்க பாரு, எதிரியுடைய சூரத்துல முத்தஜல்லியா இருப்பவன் யாரும் இல்லை, இல்ல நஃபால பாக்குறது ஈஸி, நரர்ல பாரு. ரெண்டும் சேர்ந்ததான் ஈமான். அவன் ஹொமா ஜாதவும் இல்லா ஈமானன், ஈமான் அதிகமாயிருச்சு. ஏன்னா இது வரைக்கும் நஃபால பார்த்திருப்ப, இப்ப லரர்லையும் பாரு, லரரும் மௌலான்னு தான் வருதுன்னு பாரு. ரெண்டையும் பார்த்தா தான் ஈமான் காமிலா போகும். காமில் ஈமான் இங்க தான். அதான் சில சூஃபியாக்கள் சொல்றாங்க, ஈமான காமில் துனியாவில் தான், சொர்க்கத்துல போய் ஈமான் காமிலா இருக்காது. என்னங்க லரரை பார்க்கவே முடியாது பாருங்க. ஒரே ஒரு தஜல்லி தான், என்ன நாஃபியும் ஜல்ல ஜலாலு தான், நீ லாரும் ஜல்ல ஜலாலு பார்க்கவே முடியாது. அங்க அல்லாஹ் ஜல்ல ஷானு ஒரு சூரத்துல முத்தஜல்லியா இருப்பான், இன்னொரு சூரத்துல முத்தஜல்லியா இருக்க மாட்டேன். நன்மை தான் செய்வான் வழியே தீமை செய்யக்கூடிய முத்தஜல்லியாக நீ பார்க்க முடியாது. பாம்பு தேடு வருது, ஆயிரம் வருது இல்ல, அதுல பார்க்க முடியாது. இதுல சூது செஞ்சு பழகும். இதுலயும் பாரு முஹம்மது அலவலி, அதுதான் துனியா வச்சான். அதனாலதான் துனியா அங்க விட இங்க ஈமான் கூடன்ட்டாங்க சூஃபியாக சொல்றாங்க. ரெண்டு பக்கமும் ஈமான் வருதுல இவருக்கு. இப்ப நஃபாலையும் பார்ப்பாரு, லரர்லையும் பார்ப்பாரு. ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், ஒமா அஸாபுக்கும் மின் முஸீபத்தின் ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், எந்த நிஅமத் வந்தாலும் அல்லாஹ் தான். வகுல் குல்லும் மின் இன்தில்லாஹ், கைர் வ ஷர் ரெண்டுமே அல்லாஹ்வின் பக்கம் தான் வருது. வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த ஈமான் எங்க ஷூஸ் செய்ய முடியும்? துனியால தான் ஷூஸ் செய்ய முடியும்ட்டாங்க சூஃபியாக்கள். அப்ப இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இத பயிற்சி கொடுக்குறாங்க. சொன்னா அல்லாஹ்ன்றா நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வரும். இப்ப கவனிச்சீங்களா? அப்ப நாவுரஜமானே எங்க உதவி செய்யுங்கன்னு கேட்டா ஒருத்தன், ஒரு அப்பாவி முஸ்லிம் உண்மையிலேயே நாகூரஜமா எனக்கு குழந்தை கொடுப்பாங்கன்னு அக்கீதாவோடு நாகூரஜமான்ட்ட கேட்டா எனக்கு குழந்தை கிடைக்கும்னு நினைச்சிட்டு அங்க போய் நின்று சொன்னா, நாகூரஜமானே எனக்கு குழந்தை கொடுங்கன்னு கேட்டான். யாருப்பா குழந்தை கொடுப்பான்? அல்லாஹ்ல குழந்தை கொடுப்பான். இல்ல நாகூரஜமானும் குழந்தை கொடுப்பாங்கன்னு சொன்னான். அல்லாவும் கொடுப்பான், நாகூரஜமானும் கொடுப்பாங்கன்னு சொன்னான். இது ஷிர்கு தான். ஆனா என்ன ஷிர்கு இது? ஷிர்கு ஜலி அல்ல, ஷிர்கு ஹஃபி. இந்த ஷிர்கு நரகத்துக்கு போற ஷிர்கு இல்ல, அவனுடைய தரஜாத்துக்களை தடுக்கும். இது ஷிர்கு ஹஃபின்னு பேர். அவ்வளவுதாங்க சட்டம். ஆனா நாம அப்படி போய் கேட்கல. நாகூரஜமான் தர்பார்ல போய் கேட்கிறோம், அவங்க அல்லாட்ட வாங்கி கொடுப்பாங்க. அவுலியா தேத்தேனே திலாத்தே அல்லாட்ட வாங்கி கொடுப்பாங்க. சுயமே அவங்களே குழந்தை பார்க்க முடியாது, அவங்களுக்கே சுய சக்தி கிடையாது. அவர்கிட்ட கேட்டால் அல்லாட்ட கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. இப்படி நேரடியாக கேட்கலாமா? அல்லாட்ட கேட்கலாமா? அல்லாட்டையும் கேட்கலாம், இங்கேயும் கேட்கலாம். அதுக்கு பேர் ஷான தன்சி. அதையும் அல்லாஹ் கேட்கும்படி கற்றுக் கொடுத்திருக்கிறான். மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் எனக்கு உதவி செய்யக்கூடியது யார் என்று தஸ்பீரையும் கேட்கும்படி அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறான். ஏன் அல்லாஹ் தன்சீரையும் ஷூல் செய்யணும், தஸ்பீரையும் ஷூல் செய்யணும். அனைத்து கோடி சிருஷ்டிகளையும் அவன் தாங்க இருக்கிறான். இந்த எல்லா தோற்றங்கள் இருந்தும் காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை. அந்த அக்கீதா வருவதற்காக சிருஷ்டிகள்கிட்டே கேட்கணும். அம்மாட்ட கேட்கலாம், அத்தாட்ட கேட்கலாம், உஸ்தாது பாடம் சொல்லி கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனா உஸ்தாது பாடம் சொல்லி கொடுத்தாலும் அக்கீதா என்ன இருக்கணும்? இந்த உஸ்தாது மூலமா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்ல இல்ல அந்த அக்கீதா அவன் கல்வில இருக்கணும். அதுதானே ஒளி. சிருஷ்டிகளை விட்டு புறக்கணிச்சு போக சொல்லி அல்லாஹ் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா வெறும் தன்சீஹ் மட்டுமே துனியாவை எல்லாம் படைச்சது தேவையே இல்லை. அல்லாஹ் துனியாவை படைச்சதே இந்த கோடிக்கணக்கான மஸ்ஹர்கள்ல அல்லாஹ் நீ பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டிதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்ளுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளுங்கள். ஆனா உதவி செய்கிற நேரத்திலேயும் இதன் மூலம் உதவி செஞ்சது அல்லாஹ் தான் பாருங்கட்டாங்க. சாப்பிட்டோன்னு பெருமாள் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தானா ஹாதா வ ரஸகனாஹு மின் கைரி ஹவுலின் மின்னா வலா குவா. என் ஆற்றலோ என் சக்தியோ இல்லாமல் எனக்கு இந்த உணவை கொடுத்தாயே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லாச்சு எப்பா சோறு ஆக்கினது எத்தனை பேர், சம்பாதிச்சது எத்தனை பேர், பரிமாறுறது எத்தனை பேர். 4 பெண்கள் வீட்டில் சேர்ந்து மிளகா மல்லி உரிச்சு அரைச்சு, இஞ்சி பூண்டு உரிச்சு அரைச்சு, பிரியாணி செஞ்சு ஆள் ஒருத்தர் வெட்டி செஞ்சு கொண்டு வச்சா எந்த ஆற்றலும் எந்த கூவத்தும் யாருக்கும் சொந்தம் இல்லை. அல்லாஹ் ஒருத்தர் தான் சோறு போட்டான்னு சொல்றையே, அப்படி அர்த்தம் இல்லை. அல்லாஹ் ஒருத்தர் நேரடியாக கொடுத்தான்னு சொல்ல வரல.
அந்த அல்லாஹ்வுடைய குவத் தான் இத்தனை 1000 கைகள்ல வேலை செஞ்சு நடத்தும். இந்த 1000 கைகள் இந்த உணவின் தட்டுக்கு வருவதற்கு எத்தனை 1000 கைகள் வேலை செஞ்சனவோ அத்தனை கைகள் இருந்தும் என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாருமே இல்லை. அதான் ஒண்ணுக்குள்ள உட்கார்ந்து. அப்ப ஷுஹூது ஃபி தன்சீல ஷுஹூது செய்ய சொல்லி பெருமான கற்றுக் கொடுக்குறாங்க சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ் நேரடியா ஒரு பழம் கொடுத்தான், ஆதாமின் இந்தில்லா, இது அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்றது பெருசு இல்லை. அது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஆதாமின் இந்தில்லான். பக்கத்துல இருக்கிறவங்க பழம் கொடுத்தாலும் சரிதான், பக்கத்துல இருக்க தண்ணி கொடுத்தாலும் சரிதான், அங்க நீ ஆதாமின் இந்தில்லா சொல்லணும். இது உம்மத்தே முஹம்மதியாவுடைய ஈமான். நேரடியா அல்லாஹ் கொடுத்தான் மாயிதா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆதாமின் இந்தில்லா, நேரடியா அல்லாஹ் இருந்து வந்து இந்த உணவுன்னு சொன்னாங்களே, அது உம்மத்தே ஈசாவுடைய ஈமான். அது ஊரே சேர்ந்து விருந்து போடு நமக்கு சாப்பிட்டுட்டு ஆதாமின் இந்தில்லா சொல்லி, இது உம்மத்தே முஹம்மதியாவுடைய ஈமான். வித்தியாசம். ஏன்னா அவங்க தன்சீல ஷுஹூத் செஞ்சாங்க, நம்ம எல்லாம் தஸ்பீஹ் ஷுஹூத் செய்யறாங்க. இந்த லட்சோப சிரிச்சிகள் என்ன நீ பாரு. சூரத்து பதல் பதல் கே பியா ஓ தோ கியா ஹுவா, 1000 தோற்றங்கள்ல வரட்டும். ஹர் மர்தபா ஃபனா மே துமாரி பகார் ஹை, இந்த 1000 மர்தபாக்களை உன்னை பார்க்கிறேன். ये तय्युनात आलम कोई शक्ल हो या आदम, ये तय्युनात आलम कोई शक्ल हो या, वही एक हकीकत इनमें बलिबास ज़ाहिरी. அந்த ஒருவன் தான் இந்த கோடிக்கணக்கான சூரத்துல இருக்கிறான். இந்த உம்மத்தே முஹம்மதியோட ஸ்பெஷலிஸ்டுங்க. நாம சஞ்சியோட ஸ்பெஷலிஸ்ட் நாமெல்லாம். அல்லாஹ்வை தன்சீஹில் ஷுஹூத் செய்யக்கூடியவர். அதனாலதான் எதிரிகளை முன்னாடி வந்து நின்ற உடனே குதூகலிக்கிறான், ஆனந்தம் வந்தாங்க. ஆதாமா வாதல்லாஹு ரசூலுஹு ஸதகல்லாஹு ரசூலுஹு. தன்சீல் அங்கேயும் ஷுஹூத் செஞ்சோம், யாருலா நண்பர்களோட ஷுஹூத் செஞ்சோம், எதிரிகளில் ஷுஹூத் செய்றோம். புது தஜல்லி தெரிஞ்சுங்களா? புது தஜல்லி ஒன்று எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்ப போற, இந்த தஜல்லியில் நீ வந்து அல்ல உயர்ந்த அந்தஸ்து கொடுக்க போற. ரெண்டு ஒன்று தான் நடக்குது. நாங்கள் 2ல் 1 தவிர வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை. என்ன ஹதீஸ் ஆயத்து குல் ஹல் தரப்பஸூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னைன், 2ல் 1 தான் எதிர்பார்க்க போறோம். ஒன்று என்னங்க சொர்க்கம் அல்லது கனிமத்து, இந்த 2ல் 1 தான் கிடைக்க போகுது. அதுலேயும் ஷுஹூத் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த உம்மத்தே முஹம்மதியாவுடைய சிறப்பு என்னங்க? காலையிலிருந்து மாலை வரை கோடிக்கணக்கான தோற்றங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உனக்கு காட்சி அளிக்கிற பொழுது அத்தனையிலையும் ஷுஹூத் செஞ்சுக்கிட்டே ஷுஹூத் செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா இன்னும் கஸ்ரத்தா காட்சி அளிக்க ஆரம்பிச்சார். இது ஷகர்தும் மற்ற எந்த உம்மத்துக்கும் இல்லாத ஒரு பெருமையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்தான். அவங்களுக்கெல்லாம் கில்லத்திலேயே தேவைப்படுத்தி ஆயிடுச்சு, கொஞ்சோன்னு தேவைப்படுத்தி ஆயிடுச்சு. அவங்க கொஞ்சோன்னு தேவைப்படுத்த கொஞ்சம் தான் ஷுஹூத் செய்ய முடியும், நம்ம கஸ்ரத்தில் தேவைப்படுத்தியாக. அந்த உம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கோதுமை ரொட்டியும் அப்படியே சுட்ட கறி, 2 தான், 3வது கிடையாது. அல்லது ஜைத்தூன் எண்ணெய், கோதுமை ரொட்டி ஜைத்தூன் எண்ணெய், இது 2 தான் அவங்க தேவைப்படுத்தி ஆயிடுச்சு. நமக்கு பிரியாணிக்கு லிஸ்ட் கொடுக்குறாரு, இத்தனை பெருசு கொடுக்குறாரு. பண்டாட்டை பிரியாணி லிஸ்ட் கேளுங்க. ஐயோ அப்பா, அரிசியில் எத்தனை வகை பாசுமதி போடலாமா, ஜீரக சம்பா போடலாமா, அப்புறம் என்ன வச்சு புல்லட்டு பொன்னி அது இது போடலாமா, அது அரிசி. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அந்த தூள், இந்த தூள்கள், அப்புறம் கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, அது ஒரு லிஸ்ட் வருது. காய்கறி லிஸ்ட் வேறு. அப்புறம் எண்ணெய், நெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அது ஒரு லிஸ்ட் வருது. இது நம்ம கடாயினாலும் சட்டினாலும் இத்தனை சட்டினாலும் அது ஒரு லிஸ்ட் வருது. ஏ அப்பா, இத்தனையும் சேர்ந்து ஒரு வாய் பிரியாணி உள்ள போகுது. எப்பா, கடாயி, சட்டி, அதுக்கு சட்டி, பாத்திரம், எப்போ அடுப்பு, அந்த அடுப்பு, விறகு, அது இது கேஸு, இவ்வளவும் சேர்த்து லிஸ்ட்டு கொடுத்துறாரு. 100 பேருக்கு 500 பேருக்கு பிரியாணி லிஸ்ட்டு கொடுத்து பாருங்க. முந்தின லிஸ்ட்டு வாயில சொல்லுங்க, இப்போ அச்சே போட்டு வச்சுட்டாங்க. எல்லாம் லிஸ்ட்டு பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. அதை டிக் பண்ணி கொடுத்துட்றாங்க இவ்வளோ பேருக்கு அப்படின்னு. என்ன பை இவ்வளவும் வேணும் எதுக்கு? பிஸ்மில்லான்னு ஒரு வாய் பிரியாணி உள்ள வைக்கிறதுக்கு. இவ்வளவையும் தாண்டி தான் வாயில பிரியாணி வரும். ஒரு வாய் பிரியாணி ஈஸியாக வந்துருச்சாங்க உனக்கு, அவ்வளவு சாமான் தேவைப்படுது. அவங்க ரொட்டி தட்டி போட்டு
அப்படியே எண்ணெய் தூக்கி சாப்பிட்றாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க வீடு கட்டுறது பாருங்க ரொம்ப லேசு. அவங்களுக்கு கல்லை தூக்கி கருங்கல்லை தூக்கி அடுக்கி, ஏதோ குறுக்கால மறுக்காலுக்கு கல்லை தூக்கி அடுக்கி அதில் மண்ணை தூக்கி போச்சு வீடு கட்டாங்க, ஒரு வாழையை தூக்கி மேலே போட்டு. இன்னைக்கு வீடு கட்டி எத்தனை லிஸ்ட்டு. ஆடு வேலை போய் பார்த்தா அவ்வளோ வச்சிருக்கான். பைப்பே 200 ரூபா வச்சிருக்கான் பைப்பு. இந்த குழாய் எத்தனை வகை குழாய், சிமெண்ட் எத்தனை வகை சிமெண்ட், மண் எத்தனை வகை மண், இத்தனையும் நமக்கு தேவைப்படுது. 1000 பொருட்கள் தேவைப்படுது வீட்டுக்கு. ஏன் அல்லாஹ் ஜல்ல இந்த உம்மத்துக்கு இவ்வளவு கசரத்தாக ஆக்கணான்னு கேட்டா, இவ்வளவுலையும் ஷுஹூத் செய்யும். ஷுஹூத ஒன்னோட நிப்பாட்டிக்காத. 1 ஷுஹூத் செஞ்சா 1 சவாபு, 100 ஷுஹூத் செஞ்சா 100 சவாபு கிடைக்கும். இந்த அத்தனை தோற்றங்களிலும் இருந்து என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை, முடிஞ்சு போச்சு. இவ்வளவு ஆயிரக்கணக்கான தோற்றங்கள்ல நன்மையை சேகரித்த சவாப் அல்லாஹ் நமக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த உம்மத்து 800 வருஷம் 900 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. நீண்ட வயசு அவங்களுக்கு. என்ன சின்ன பையன் படிக்கிறீங்க, இப்போ 200 வயசு ஆச்சு. அப்படி 200 வயசு சின்ன பையன், சின்ன குழந்தை, இப்பதான் 200 வயசு ஆச்சு. அப்படி அந்த அளவுக்கு அவங்களுக்குலாம் 1000 வயசு 1500 பையன். பையனுக்கு என்ன வயசு ஆச்சு, இப்பதான் 500 வயசு ஆச்சுங்க. தாத்தாக்கு அவர் 3500 வயசு ஆச்சு. தாத்தாக்கு 3500 தான் ஆச்சா, இன்னும் பல்லாம் உழுவுல. 3500 வயசே பல்லு உழுகாது அவரு. நமக்கு 35 பல்லு 32 பல்லும் ஆடுது. 32 வயசு ஆகுது, 32 பல்லும் ஆடிட்டு இருக்கு அதுல அப்படிங்கிறாங்க. நமக்கு வயசே 60 50 60, ஏன் கொஞ்சோன்னு வயசு தான். அதனால அவங்க கொஞ்சம் வருஷம் அல்லாஹ் தஆலா கண்ணில் காமிச்சான், அதுலேயே ஷூஸ் செய்யலாம் விட்டான் அல்லாஹ் தஆலா. நமக்கு அல்லாஹ் தஆலா கோடிக்கணக்கான வஸ்து காமிச்சான். அவ்வளவு ஷுஹூத் செஞ்சா அவ்வளவு சவாபு. அவ்வளவு ஒரு வீட்டை திருந்து பார்த்தா அவ்வளவு சாமான் இருக்குது. இந்த அனைத்திலும் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. சாப்பாடுல பார்த்தா அவ்வளவு சாமான், தூக்கி போற சாமான் நிறைய இருக்கு. கொத்தமல்லி, புதினா, இருக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகா, நினைச்சுங்களா, அத்தனை தூக்கி போற சாமானமே உள்ள போறது அதுக்கு மேல நிறைய இருக்கு. இவ்வளவு சாமான் அல்லாஹ் வச்சது காரணம் என்ன? இவ்வளவு சாமான் வந்து என் தேவை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு ஷுஹூத அதிகமாக்கிட்டோமா, நிறைய ஆக்கிட்டான் அல்லாஹ் தஆலா ஷுஹூத. புரிஞ்சுங்களா? அவ்வளவுலையும் ஷுஹூது செய். ஒன்னொன்னையும் ஷுஹூது செய்தால் அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தஆலா அதிகப்படி கொஞ்சோன்னு வயசுல நிறைய சம்பாதிச்சான். தெரிஞ்சுங்களா? அந்த காலத்தை கேள்விப்பட்ட கம்மல் போட்டிருப்பாங்க, வளையல் போட்டிருப்பாங்க. இப்போ கம்மல்லே 4-5 வகை போட்டுருவாங்க. இங்கே குத்தி அதுக்கு பேர இங்கே குத்தி காது மூச்சு டேமேஜ் ஆக்கி எல்லா இடத்துலையும் குத்தி தெரிஞ்ச போய் ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. மாட்டல், தொங்கல், மூக்குத்திக்கும் காதுக்கும் பாலம் கட்டி வச்சு அதுக்கு ஒரு பேர் கட்டி வச்சிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒரு காலத்தில் போனால் அந்த கை 5 விரல்லையும் மோதிரம் போட்டு கையில் வளையல் போட்டு ஒவ்வொரு விரலுக்கும் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க தங்கத்திலேயே. ஏன் அதுக்கு ஏதாவது ஒயர் கனெக்ஷன் கிடைக்காதா? கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு இங்கேருந்து கரண்ட் அங்கே போகிற மாதிரி 5 விரல்லையும் மோதிரம் போட்டு அங்கேருந்து வளையலுக்கு கரண்ட் கனெக்ஷன் தங்கத்திலே வருது. அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் இருக்குங்க இல்லை இது அது ஏதாவது பேர் வச்சுருப்பாங்க. அதாத்துக்கும் இவ்வளவு அல்லாஹ் ஏன் வச்சான்? அப்படி கை நிமிர இந்த கையில் 5 வளையல் மோதிரம் மாட்டி இங்கே வளையல் மாட்டி நினைஞ்சுங்களா? பொண்ணுக்கு ஜோடிக்கிறாங்க. காலை ஃபஜர்லேருந்து ஜோடிச்சா 10 மணிக்கு, ஏங்க இன்னும் பொண்ணு கூப்பிட்டு வரலையா, இன்னும் ஜோடிச்சு முடியலைங்க. 12 மணிக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. இங்கே ஃபஜர்லேருந்து ஜோடிக்க ஆரம்பிச்சு 12 மணிக்கு தான் கல்யாண மண்டபத்துக்கு வருது. 6 மணி நேரம் ஜோடிக்கிறாங்க. கையில் அதை மாட்டி காதில் அதை மாட்டி காது கனெக்ஷன் கொடுத்து நெத்தி சுட்டி போட்டு நெத்தி சுட்டிலேருந்து ஒரு கனெக்ஷன் காதுக்கு வருது. இவ்வளவெல்லாம் முடிக்கிறதுக்கு நான் 12 மணிக்கு கொண்டு வைக்கிறான். புரிஞ்சுங்களா? அவன் இஷாவில் அவள் கழட்ட ஆரம்பிச்சா ஃபஜராயிரும். தேவை இவ்வளோ போட்டு கொண்டு அவன் என்ன செய்வான்? புருஷ பாவம் 1 மணி நேரம் கழட்டி பிடிக்க ஃபஜ்ர் பாவம் சொல்லிடுவா, தொழுவு போயிட்டு வர மீதி கழட்டி வை. சீக்கிரத்தை பார்த்து அப்படிதான் ஆச்சு போயிட்டு ரொம்ப ஓவரா சிரிக்கிறாங்க. ஒரு ஃபஜ்ர் பாவம் சொன்ன பின்னாடி இன்னும் கொஞ்சம் வளையலாம் இப்படிலாம் கழட்டி வை, நான் தொகுத்து வர்றேன். அவ்வளோ மாற்றம் என்ன அவசியம்? சரி, எதுக்கு வச்சா இதெல்லாம் அல்லாஹ் தஆலா இத்தனையும் ஷூது செய். கொஞ்சமா தங்கத்துல ஷூது செய், கம்மல்ல ஷூது செய், தோல்ல ஷூது செய், கழுத்துல மாலை ஒன்றும் போட மாட்டாங்க. ஒட்டி போட்டிருப்பாங்க. அது பேர் ஒட்டியானமா? ஒட்டி போட்டிருப்பாங்க. அது அப்புறம் கொஞ்சம் தள்ளி போட்டிருப்பாங்க. அது அப்புறம் கீழே ஒன்று வரிசையாக அடுக்கடுக்காக வருது. தொப்புள் கீழே ஒன்று தொங்குது, காசு மாலை ஒன்று தொங்குது. அப்பாடி ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் வேற வச்சிருக்காங்க. என்னப்பா ரவுண்ட் ரவுண்டா ஒன்று நெக்லஸ் ஒன்று ஒட்டி போட்டிருப்பாங்க. என்னமா ஜோக்கரா? அது ஒன்று
ஜோக்கர் அது ஒன்று, அது கீழே ஒன்று வந்து இவர் ரொம்மாடி ஒன்று பாடி என்னைக்கு கழட்டி முடிச்சே என்னைக்கு ஃபஜ்ருபாங்க சொல்லிடுறான். அப்புறம் அடுத்த நாள் வலிமா திரும்ப ஃபஜ்ருக்கு ஆரம்பிச்சா துஹராயிருக்கு மாட்டுறதுக்கு. ஃபஜ்ர் தொட்டு ஒன்றா மாட்டினா துஹர் வரைக்கும் வலிமா மாட்டி முடிக்கிறது வலி. இது தேவையா இதெல்லாம்? இதுக்கு இன்னும் அவசியம் வந்து சரி ஹைர் விடுங்க. இதெல்லாம் எல்லாம் ஏன் கொடுத்தாங்க? ஒன்று சுகுது செய்தாங்க. கவியர் இன்னைக்கு பார்த்தாயிட்டாங்க ஃபாதர் பத்து அவ்வளோ அழகா படிப்பாங்க. தக தக என்று தங்கம் அவ்வலாய் வந்தது தட்டானவன் திறமையால் நகையாயானது தொங்கல் நான் என்குது தோடு நான் என்குது தொங்கல் தோடு அழிந்தால் தங்கமே மிஞ்சுது அவ்வலும் தங்கமே ஆபிரும் தங்க ஆபரணமானாலும் பாத்தின் தங்க. தங்கத்துல தோடா இருக்கட்டும் பேர் தான் மாறுது. ஒரு தங்கம் தாமா 1000 நிக்குதுங்க. ஒரு தங்கம் தான் தோடு காதுல மாட்டினா அதுக்கு பேர் கம்மல்னு பேரு, கழுத்துல மாட்டினா செயின்னு பேரு, கையில மாட்டினா வளையல்னு பேரு, விரல்ல மாட்டா மோதிரம் பேரு. விளைஞ்சிங்களா? பேரு தங்கம் ஒண்ணுதான். அதே மாதிரி ஒரு ஹக்கு தான் இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை முடிஞ்சு இல்லையா? இந்த கோடான கோடி சிருஷ்டிகள் இருந்தும் காட்சி அளிப்பவன் யாருமே இல்லை. இல்ல இல்ல அந்த ஒருத்தன் தாமா இருக்கிறான்னு சொல்லி தர்றான். அதனால இந்த உம்மத்தே முஹம்மதியாவுடைய தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டா, ஒன்றுக்கு பலது கொடுப்பான் அல்லா தஆலா. நீ பலதுல ஷுஹூது செய், ஆயிரக்கணக்கான வஸ்துக்களை ஷுஹூது செய், நன்மையை கோடிக்கணக்கா அள்ளிக்கோ. ஒன்னு ஷுஹூது செஞ்சா ஒரு சவாபு, 2 செஞ்சா 2 சவாபு, இத்தனை செஞ்சா இத்தனை சவாபு. இவ்வளவு நன்மைகளை அள்ளிக் கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு இவ்வளவு சூரத்துக்களை கொடுத்தான். இது இந்த உம்மத்தே முஹம்மதியா சொல்ற. அப்போ இந்த வஸ்துக்களிடத்திலே உதவி தேடும் போது இது தேயில அல்லாஹ் தான் அது சவாபா போயிடும். இய்யாக நஸ்தஈன் இய்யாக நஅபுது ஒருவனுக்கு தான் வணங்குகிறேன், இது ஷானே தன்ஸீ. இய்யாக நஸ்தஈன் இது ஷானே தஷ்பீஹ். தக்பீர் கண்ணு சொல்றோம். இய்யாக நஅபுது தன்ஸீல உன்னை ஒருத்தருக்கு மட்டுமே தலை சாய்க்கிறேன் ரப்பே. இய்யாக நஸ்தஈன் கோடிக்கணக்கான வஸ்துக்கள்கிட்ட நான் உதவி தேடி விடுகிறேன், ஆனாலும் உள்ளத்தில் நினைக்கிறேன் இதன் மூலமாக உதவி செய்யக்கூடிய உன்னை தவிர யாரும் இல்லைன்னு சொல்றேன். இது ஷானே தஷ்பீஹ். தன்ஸீம் தஷ்பீஹும் சேர்த்து அல்லாஹ் கொடுத்துட்டான் குர்ஆனுடைய ஆரம்பத்தில். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். एक तंज़ीह का नाम है, एक तस्बीह का नाम இல்லையா? இந்த அஹ்ல தௌஹீத் வெளியே வருவான், அவன்கிட்ட கேளு. தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல் பேர் தொகுதி வெளியே வர்றான். இய்யாக நஸ்தஈன் ஓதனடா வெளியே சார் ஒரு சாயா கொடுங்க, அங்கனே முத்து சாத் இப்பதான் உள்ள. இய்யாக நஸ்தஈன் உன்னிடத்தில் தான் உதவி தேடுவேன்னு சொன்னேன். வெளியே வந்து எந்த சாயா கேட்கற, பிஸ்கட் கேட்கற, சாத்து எடு போடா அவன்கிட்ட கேடு. இங்க வந்து பாரு விளக்க மாட்டேன் சாப்பிடும் தொழில் துரத்தி விட்டு. அங்க போய் சோப்பு கடையில் போய் மளிகை கொஞ்சம் சோப்பு கொடுக்குறீங்களா, அரிசி கொடுக்குறீங்கன்னு கேட்பேன். சாத்து அங்கனே அடி ஒத. ஏன்டா என்கிட்ட மட்டும் வந்து கேட்குறேன். ஏங்க நாங்க இய்யாக நஸ்தஈன் உன்கிட்ட உதவி தேடுறோம் அர்த்தம் என்ன? மூத்தா போனவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. நான் ஒரு ஜமா மூத்தா போயிட்டாங்க, அது வழி டபுளே ஆள மூத்தா போயிட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்றோம். எங்க இய்யாக நஸ்தஈனுக்கு அதுதான் இருக்கும். ஹயாத்தா உள்ளவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். சோப்பு கொடு, தண்ணி கொடு, துணி கொடு, துணி கடைக்காரன் துணி கொடு, மளிகை கடைக்காரன் அரிசி கொடு, பருப்பு கேட்டுக்கலாம். இதான் எங்க தௌஹீதுன்னு சொல்லி நாங்கள் சொல்றோம். அட அறிவிட்ட பேர நீ தான் மௌத்தானவன், அவங்க ஹயாத்தா இருக்காங்க. நீ நாகரஜமான் போன்ற நல்லடியார்ல மௌத்தா போனான்னு சொன்னதே தப்பு. வலா தஹ்ஸபன்னல்லதீன் குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையில மரணித்தவர்களை நீ மையத் என்று நினைக்கவே வேண்டாம், சொல்லவும் வேண்டாம் தான் அதில் சொல்றாங்க. அவங்க பல் அஹ்யாவுன் அவள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், அவங்க ஹயாத்தா இருக்கான குர்ஆன் சொல்லுது. ஒன்னையும் மையத்தின் பெருமாள் சொன்னாங்க. மஸலுல்லதீன யذ்குரு வல்லதீ லா யذ்குரு கமஸல் ஹய்ய் வல் மய்யித். அல்லாஹ்வை நினைப்பவர்களுக்கும் நினைக்காதவர்களுக்கும் உதாரணம் ஹயாத்தா உள்ளவர்களுக்கும் மையத்துக்கும் உதாரணமாக இருக்கும். ஒன்னைய மையத்துன்னு குர்ஆன் சொல்லுது. இன்னக்க மையத்தும் வ இன்னஹும் மையத்தூன், நீங்க எல்லாம் மையத்துக்குன்னு குர்ஆன் சொல்லுது. அதே குர்ஆன் காதிர் வலி எஜமா இருக்காங்களே, சையீத் இப்ராஹிம் ஏர்வாடி இருக்காங்களே, அவங்க வந்து ஹயாத்தா உள்ளவங்கன்னு சொல்லுது. இப்போ உன்னுடைய தௌஹீத் வந்து என்ன சொன்ன, மௌத்தா போனவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. நாங்கள் சொல்றோம் மௌத்தா போனவங்கள்ட்டையும் கேட்கக்கூடாது, ஹயாத்தா உள்ளவங்கள்ட்டையும் கேட்கக்கூடாது. எங்க நீ கேட்டாலும் ஒரு ஹக்கிட்ட தான் கேட்குறது. ஒரு மூல எங்க அம்மாட்ட போய் கொஞ்சம் சோறு கொடுமான்னு கேட்டாலும் அம்மாட்ட நான் கேட்கல, இந்த அம்மாவுடைய தோட்டத்திலே காட்சி அளிக்கிற என் மௌலாட்ட தான் கேட்டேன். எங்க வாப்பாட்ட போய் அப்பா செருப்பு வாங்கி கொடுங்க வாப்பான்னு நான் கேட்டாலும் வாப்பாட்ட கேட்கல,
வாப்பாவில இருந்து என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ்க்கு தான் நான் கேட்டேன். ரஸாக் அல்லாஹ் ஒருத்தன் தான், இலாஹ் அல்லாஹ் ஒருத்தன் தான். அந்த அல்லாஹ்வை தான் என் இலாஹ் ஆக்கியிருக்கிறேன். இது பக்கா தௌஹீத், இது உண்மையான தௌஹீத். நீ சொல்றக்கூடிய ஏமாற்று தௌஹீத், மோசடி தௌஹீத், செல்லாத தௌஹீத். இது நான் சொல்லக்கூடியது குர்ஆனுடைய தௌஹீத பயான் செய்யறேன். வா கேளு, சந்தேகம் தான் வந்து கேளு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சதா அனைத்து கோடி சிருஷ்டிகளையும் அவனையே ஷுஹூது செய்து வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.